செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். கடந்த ஒரு வாரமாக பல விடயங்கள் இலங்கையில் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பிரதான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பிலும் அவர்கள் மட்டில் இருக்கக்கூடிய மேலதிக தகவல் தொடர்பிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே அகழ்வு நடவடிக்கைகளில் கிடைக்கப்படுகின்ற அதிர்ச்சி தகவல்களும் ஒன்று தொடர்ச்சியாக பல தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பிலும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க படுகொலை செய்யும் திட்டம் இருப்பதாக இலங்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அந்த தகவலை வெளியிட்டிருக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தார், இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பைச் சேர்ந்த அஜித் தர்மபால் அவர்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்துகிறார். அவர் தனியார் ஊடகம் ஒன்றிலே வழங்கிய செவ்வியில் தான் இந்த தகவல் அவரால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த தகவல் அவரால் இன்று வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் செப்டம்பர் 2ஆம் தேதி, செப்டம்பர் 8ஆம் தேதி தொடர்ச்சியாக 2 முக்கிய தளங்களிலே இந்த விடயம் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அச்சுறுத்தல், அதிலும் குறிப்பாக ஜனாதிபதியோடு கூடவே இருக்கக்கூடியவர்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான விடயங்கள் எல்லாம் வெளிப்படையாக பேசப்பட்ட முக்கியமான வீடியோ ஆதாரங்கள் இருக்கின்றன. அவற்றையும் உங்களுக்கு இந்த செய்திகளுக்கு அப்பாலின் முக்கிய பகுதியிலே தரலாம் என்று நம்புகின்றோம். பல தகவல்கள் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றன. அதில் அவர் குறிப்பிடுகின்ற போது இந்த திட்டத்தை முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்து செயற்படுத்துவதற்கு அனுரகுமாரவை இலக்கு வைக்கப் போகிறார்கள். அவர் முகமூடி அணிந்த ஒருவராக இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் பரவலாக இரகசியமாக பேசப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நடவடிக்கையில் இந்த திட்டங்கள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்ற அதே வேளையில் அவர் கோருகின்ற ஆதாரமானது மிக நம்பகமான தகவலாகத்தான் இவை கிடைக்கப்பெற்றிருக்கின்றன என்று கூறுகின்றார். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பில் பல தகவல்கள் நாங்கள் அறிந்தவை இன்னும் அறியாதவை எல்லாம் மறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடத்தல்காரர்கள் அல்லது போதை வஸ்து கடத்தலிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு இலங்கையின் அரசியல் சூழ்நிலை முழுமையாக எதிராக இருக்கின்றது. அந்த எதிராக இருப்பதனால் அந்த சூழ்நிலை அவர்கள் கைதுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையை அனுமதிக்காத குறித்த தரப்பினர் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை அசைத்து பார்க்க வேண்டும் அல்லது அச்சுறுத்தல் விடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு பொதுவான நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் இப்போது அவர்களுடைய இலக்காக இவை இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் பரவலாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய திட்டத்திலே இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. அனுரகுமாரவை கொலை செய்கின்ற நபர்கள் யாராக இருக்கலாம் என்று சொன்னால், போலி வேடமணிந்த, குறிப்பாக சொல்ல போனால் நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் சட்டத்தரணி போன்று வேடமடைந்த இருவர் சென்று ஒரு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இப்போது அனுரகுமாரவை நெருங்கக்கூடியவர்கள் யாராக இருக்கலாம் என்று அந்த தகவல் வெளிப்படுத்துகிறது என்றால், ஒன்றில் வைத்தியராக இருக்க வேண்டும், அல்லது சட்டத்தரணியாக இருக்க வேண்டும், அல்லது பாதுகாப்பு துறையில் முக்கிய பதவியில் வகிப்பவர் போன்ற தங்களை வெளிப்படுத்துவர்களாக இருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் அல்லது மேலதிக தகவல் இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது அனுரகுமார திசாநாயக்கவின் நடவடிக்கைகள் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அனுரகுமார திசாநாயக்க குறிப்பாக முப்படைகளின் தலைவராக இருந்து கொண்டு அவர் நடத்துகின்ற நடவடிக்கை இலங்கையின் அரசியல்வாதிகள் பலரையும் ஆட்டங்காண வைத்திருக்கின்றது. கடந்த காலங்களில் இப்படி இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். நல்லாட்சி அரசியலும் இப்படி இருந்தது. ஆனால் ஒரு வருடத்தின் பின்னால் அவை மீண்டும் ஒரு அசாதாரண சூழ்நிலைக்குள் சென்றது நாட்டினுடைய நிலைமை. ஆனால் இந்த நிலைமை ஒரு வருடம் கடந்தும் தொடர்ச்சியாக ஒரு பிடிமானத்தோடு நிற்கிறது. அதுதான் எதிரிகளுக்கும் அல்லது நாசகார வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கும் ஒரு பெரும் சவாலாக இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு விடயத்தை அனுரகுமாரவும் அதே போன்று தேசிய மக்கள் சக்தி NPP அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. உங்களுடைய ஆட்சியை சீர்குலைக்க வேண்டும் என்றால் எதிரி எந்த உருவத்திலும் உள்ளுக்குள் வரலாம், அல்லது இப்போது வந்து விட்டார்களோ தெரியாது. ஏனென்று சொன்னால் அவ்வாறுதான் இப்போது கிடைக்கின்ற செய்திகள் இருக்கின்றன. ஜாழ் சென்ற ஜனாதிபதி பாதுகாப்பு காரணங்களுக்காகவே மிகவும் இரகசியமான முறையில் நள்ளிரவில் பயணங்களை மேற்கொண்டார். அவருக்கு இயல்பாகவே ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதனை அவர் உணர்ந்திருக்கின்றார். ஜனாதிபதி தன்னுடைய பாதுகாப்பு காரியங்களில் மிகவும் நிதானத்தோடு செயற்பட வேண்டும் என்று
இம்மாதம் 2/9/2025 அன்று வெளியான செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாம் வெளிப்படுத்தி இருந்தோம். இப்போது தென்னிலங்கையில் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று கூறுகிறார்கள். நாம் 2/9/2025 இம்மாதத்தின் தொடக்க பகுதியிலே அதனை உறுதிப்படுத்தி இருந்தோம். அவற்றை நீங்கள் இப்போது பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தை அவர் 31ஆம் தேதி சென்றடைந்திருக்கின்றார். சென்றடைந்ததை இராணுவ காவலரனூடாக அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. ஆனால் யாழில் எங்கு நின்றார், எவ்வாறான அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதை புலனாய்வு துறையினரால் கூட அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது. சிறப்பு பாதுகாப்பு படையணி ஒன்றையும் அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் ஏற்படுத்தி இருந்தார். ஒருவேளை தன்னுடைய புலனாய்வு அமைப்புகளினால் கூட சில தகவல்கள் கசிவதற்கு வாய்ப்பு இருப்பது என்பதனை அனுரகுமார அனுமானித்து விட்டாரா என்கின்ற சந்தேகம் இங்கு வலுக்கின்றது. காரணம், நிகழ்வு தினமான நேற்றைய தினம் காலை 10 மணிக்கு நிகழ்வு இடம்பெறுகின்ற இடத்துக்கு தனியான ஒரு வாகனத்தில் தனியாக சென்றிருப்பது என்பது அங்கிருந்த அதிகாரிகளையே அல்லது பாதுகாப்பு அதிகாரிகளையே திகைக்க வைத்திருக்கின்றது. இதனை பார்க்கின்ற போது அங்கு இடம்பெற்றிருப்பது என்பது அனுர தன்னுடைய பாதுகாப்பில் மிக மிக அவதானமாக இருக்கின்றார். அந்த அனுரவுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு படையணியானது கூட, பாதுகாப்புக்காக படையணியானது கூட சிறப்பு பயிற்சிகளை வழங்குவதில் சில முக்கியமான நாடுகள் ஈடுபட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது அனைத்தும் ஒரு முக்கியமான நாட்டிலிருந்து அனுரவை காப்பாற்ற வேண்டும் என்பதனுடைய வெளிப்பாடா என்கின்ற சந்தேகம் பலரிடமும் எழுந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு சந்தேகமும் ஆதாரமும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் செல்லுகின்ற போது இயல்பாகவே அவர் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருக்கின்றார். பாதுகாப்பு அச்சுறுத்தல் அவருக்கு கூடவே இருந்திருக்கின்றது. யாழ் மாவட்டம் சென்ற போது அவர் எதனையும் வெளிப்படுத்தவில்லை. நாட்டில் ஏதோ ஒரு பெரும் சிக்கல் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது பிரதமர் கரணி அமரசூரிய அவர்களை செவ்வி கன்ற ஒரு ஊடகவியலாளரை கூட பிரதமர் அலுவலகம் மீண்டும் அழைத்து அவரிடம் சில விடயங்களை கேட்டறிந்திருக்கின்றது. அவருக்கும் இந்தியாவின் ரோவுக்கும் தொடர்பு என்பது பிரதமர் அலுவலகத்தால் அறியப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இலங்கையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரதான விஐபி வாயிலினூடாக வெளிநாடு செல்ல முற்படாமல் சாதாரண நுழைவாயிலினூடாக கட்டாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேறியதை கூட சில உளவு அமைப்புகள் உளவு பார்த்திருக்கின்றன. இவை பெரும் ஆபத்தாக வரப்போகிறது. அனுர தன்னுடைய பாதுகாப்பில் அவதானமாக இருக்க வேண்டும். கரணி அவர்களும் அவதானமாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் என்பிபி அரசுக்கு அயல் நாடு ஒன்றினால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இயல்பாக வந்திருக்கின்றது என்று வேறு யாரும் கூறவில்லை. அதனை பெரும் ஒரு ஆதாரத்தோடு இம்மாதம் 8/9/2025 பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இராணுவ ஆய்வாளர் வேல்ஸில் இருந்து அருஸ் அவர்கள் இந்த விடயத்தை ஆதாரபூர்வமாகவும் மிக நுட்பமாகவும் அரசுக்கு ஒரு பெரும் எச்சரிக்கையை விடுக்கின்றார். பாதுகாப்பு விடயத்தில் அவதானமாக இருக்க வேண்டும் என்று. எங்க யாழ்ப்பாணம் போகேக்க கூடி திங்கட்கிழமை வாரது என்றுதான் சொல்லி இருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை வெளிக்கிட்டு இருக்கிறார் இரவு. கிளிநொச்சியில அனுரகுமார திசாநாயக்கா கிளிநொச்சியில போகேக்கதான் ஆனரவு கேம்புக்கு சொல்லி இருக்கிறாங்க. பிரசிடன்ட் கிராஸ் பண்ண போறாரு அலர்ட்டா இருங்க. அப்ப ஆனரவு கேம்புக்கு கூட அவங்க முதல் நாள் சொல்லணும் என்று யோசிக்கல என்ற அவ்வளவுத்துக்கு பாதுகாப்பா இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது யாரும் எதிர்பார்க்காத மாதிரி தாவடியில போய் ஒரு ஹோட்டல்ல நின்று இருக்கிறார். அடுத்ததாக கச்சதீவுக்கு போறது, செம்மணி போறது என்று சொன்ன இடத்த போகையில என்று சொன்ன இடத்த போறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது இதுல இருந்து? நாட்டில் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது வடிவாக தெரியுது. அப்ப அத இன்னும் அந்த 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 நிலையை அவங்க அடையல. அதாவது தங்களோட பாதுகாப்புல வெகு கவனமாக இருக்கிறார்கள் என்றால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதால். அண்மையில் கரணியை ஒரு ஊடகம் பேட்டி எடுத்திருக்கிறது. கொழும்பு பேட்டி எடுத்த போல தமிழ் ஊடகம் தான் பேட்டி எடுத்த பிறகு அவர் பேட்டி எடுத்தவர் வந்துட்டார். கரண்ட் ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கு அந்த ஊடகத்துக்கு. இந்த பேட்டி எடுத்தவர்ல எங்களுக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் அந்த பேட்டியை போடுறதுக்கு முதல் நீங்கள் இதை ஒருக்கா வடிவா நீங்க பார்த்து போடுங்க, எதுவும் மேனிபுலேட் பண்ணப்படலாம். ஏன் என்று பார்த்தால் பிறகுதான் பார்த்தால் பேட்டி எடுத்தவருக்கும் இந்தியாவின் உளவுத்துறைக்கும் தொடர்புகள் இருப்பதாக இலங்கை கண்டுபிடித்திருக்கிறார். அதே போல இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் விஐபி லோஞ்சுக்களால இல்லாமல் தனிப்பட்ட இதுக்களால போயிருக்கிறார் ஒரு ஆசிய நாட்டுக்கு. உடனடியாகவே இந்தியா அந்த புலனாய்வுத்துறை கேட்டது, இவரேன் விஐபி லோஞ்சை பாவிக்காமல் போகிறார். ஓகே, அவர் போறது வேறு விடயம். ஆனா அதை நீங்கள் மொனிட்டர் பண்ணியிருக்கிறீங்க, மானிட்டர் பண்ணது. அப்ப
ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மானிட்டர் பண்றார். அவன் வீக் பாயிண்ட் என்ன, ஸ்ட்ராங் என்ன, எங்க வீழ்த்தலாம், எங்க இதண்டலாம் என்றா இந்தியாவின் புலனாய்வுத்துறை இந்த அரசின் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர், பிரதேச சபை உறுப்பினர்ல யாருல என்னென்ன வீக் இருக்கு, எங்க பிடிச்சு மடக்கலாம் தான் நிக்கிறான். இவ்வாறாக அனுர பாதுகாப்பு விடயத்தில் அவதானமாக இருக்க வேண்டும். அல்லாது விட்டால் அனுர தன்னுடைய பின்னிட்ட காலங்களில் பெரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்கின்ற கருத்தையும் இங்கு அவர் கூற தவறவில்லை. ஏதோ நாட்டில் ஒரு பிழையான சகுனம் இருப்பது போன்றோ அல்லது ஏதோ ஒரு அசாதாரண சூழ்நிலையை உணர்ந்தால்தான் இவ்வாறான ஈசல்கள் வெளியில் வரும். ஈசல் என்று நீங்கள் யாரை கூறுகிறீர்கள் என்று கேட்கலாம். உதய கம்மன்பில் அவர்கள் இப்போது ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அவரெல்லாம் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் ஏதாவது ஒரு ஸ்தம்பித நிலை அல்லது ஒரு முரண்நிலை வருகின்ற போதுதான் அவர்களுடைய குரல் வேகமாக உயர்ந்திருக்கும். அவர் கூறுகிறார், சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை, போலியான விடயங்களை உள்ளடக்குதல், உண்மையை மறைத்தல் ஆகிய குற்றங்களுக்காக ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் சிறை செல்ல நேரிடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில் அவர்கள் கூறுகின்றார். இதில் அவர் கூறுவது முக்கியமல்ல, இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சிறை செல்ல வேண்டும் என்று பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர், எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர், இன்றும் பல விசாரணைகளுக்காக அழைக்கப்படக்கூடியவர் மிரட்டல் விடுக்கிறார் என்றால் எங்கோ ஒரு கணக்கு பிழைக்கின்றது. இந்த இடத்தில் அனுரகுமாரவும் அதனுடைய அரசும் மிக கவனமாக இருக்காது விட்டால் அனுரகுமார அரசு இதற்குரிய விலையை கொடுத்தே ஆக வேண்டும். இப்போது தொடர்ச்சியாக இந்த தளத்திலே கூறுகின்ற ஒரே விடயம்தான், நீதியின் முன், சட்டத்தின் முன் குற்றவாளிகள் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அந்த நடவடிக்கையில் அனுர ஏதோ ஒரு வகையில் தாமத போக்கோடு இருக்கின்றார். கடந்த ஒரு செவ்வியிலே இராணுவ ஆய்வாளர் குறிப்பிட்டிருந்தார் அருஸ் அவர்கள், இலங்கையிலே மஹிந்த குடும்பத்தின் மீது அழுத்தம் பிரயோகிப்பது அல்லது நடவடிக்கை எடுப்பதனை சீனா விரும்பவில்லை என்றும் அதனை தடுத்து வைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறான சூழ்நிலையில் இப்படி பார்க்கின்ற போது இவர்களுடைய தாமத போக்கு இவர்களுடைய ஆட்சியையே இறுதியில் முடிவுக்கு கொண்டு வருமோ என்கின்ற அச்சம் இருக்கின்றது. இன்று உதயகம்பன்பில கூறுகின்ற கருத்தை பார்க்கின்ற போது அவ்வாறுதான் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், உதயகம்பன்பில கூறுகின்றார், விரைவில் ஜனாதிபதியும் அமைச்சர்களும் கைது செய்யப்படுவார் என்றால் ஏதோ ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அடித்திரட்சி இலங்கைக்குள் நடக்க ஆரம்பித்து விட்டதா என்கின்ற சந்தேகம் வலுக்கின்றது. கூடலாம், எங்களிடம்தான் நாடாளுமன்றம் இருக்கின்றது, 3/2 பெரும்பான்மையோடு இருக்கிறோம், நாட்டு மக்கள் எங்களோடு ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சூழ்ச்சி இடம்பெற்று, ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்று அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டால் அல்லது வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டால் என்ன சூழ்நிலை? இலங்கையில் எதுவும் நடக்காது என்று யாரும் கூற முடியாது. இன்று ஆசிய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றவற்றை பார்த்தால் அதற்கு நல்ல உதாரணம் அனுர் அவர்கள் அமெரிக்கா செல்லுகின்ற போது, அதாவது நியூயார்க்கில் இடம்பெறுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையின் கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக நேற்றைய தினம் அனுர்குமார திசாநாயக்க அவர்கள் செல்லுகின்ற போது கூட அவருடைய பாதுகாப்பு நடவடிக்கையில் சற்று மாற்றம் இருப்பதனை அவதானித்திருந்ததாக முக்கியமான அரசியல் ஆய்வாளர்களும் இராணுவ ஆய்வாளர்களும் உறுதிப்படுத்துகின்றார்கள். வழமைக்கு மாறான ஒரு இராணுவ பாதுகாப்பு அல்லது அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது போன்ற ஒரு தோற்றம் அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பார்க்கின்ற போது தென்பட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாறாக இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை, போதை வஸ்து கடத்தற்காரர்கள் மீது கை வைத்து விட்டார்கள். எல்லா விடயங்களையும் நாட்டுக்குள் முடக்கி கொண்டிருக்கிற போது அரசியல்வாதிகள் குற்றமிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் நல்லாட்சி கால பகுதியிலே இடப்பட்ட வழக்குகள் அல்லது அவர்கள் மீது இடப்பட்ட முறைப்பாடுகள் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அவற்றுக்காக சட்ட நடவடிக்கைக்கு முனைவீர்களாக இருந்தால், இப்போது உங்களுடைய கைகளால் எந்த ஒரு முக்கியமான வழக்கை நகர்த்த முடியாது விட்டால் உதயகம்பன்பில கூறுவது போன்றோ விரைவில் நீங்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் எண்ண தோன்றுகிறது. உதயகம்பன்பில் அவர்களுடைய கூற்றுப்படி இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 2024 ஜூன் மாதம் பிரித்தானியாவுக்கு சென்றார். அந்த பயணத்துக்கான செலவு விவரங்கள் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் குறிப்பிடப்படவில்லை. 2024 ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் என்ற அடிப்படையில் இந்தியா மற்றும் கனடா நாடுகளுக்கு பயணம் செய்தார். அந்த சொத்து விவரங்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஊழலெரிப்பு சட்டம் 8(2) பிரிவில் தமக்கு பரிசாகவோ அல்லது வேறு வழியிலோ ஏதேனும் சலுகைகள் கிடைக்குமாயின் அதன் விவரங்களையும் சொத்து மதிப்பில் பொறுப்பு தொடர்பான விவர திரட்டில் உள்ளடக்க வேண்டும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள்
தனக்கு பரிசாகவோ அல்லது வேறு வழியிலோ கிடைக்கப்பெற்ற சலுகைகளை வெளிப்படுத்தவில்லை. சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை, போலியான விடயங்களை உள்ளடக்குதல் அல்லது விடயங்களை மறைத்தல் தண்டனைக்குரிய குற்றமாகும். ஒருவரின் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவர திரட்டில் உள்ளடங்காத சொத்து அவருக்கு உரித்தானதாக இருந்தால் அதனை அரசுடைமையாக்க முடியும். உண்மையில் தகவலை மறைத்தால் 1,00,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்படும் அல்லது 1 வருட கால சிறை விதிக்கப்படும். சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை, போலியான விவரங்களை உள்ளடக்குதல், உண்மையை மறைத்தல் ஆகிய குற்றங்களுக்காக ஜனாதிபதி உட்பட்ட அரசாங்கத்தின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் சிறை செல்வார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 1 வருட கால ஆட்சியில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. அனுரகுமாரவின் ஆட்சியில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று இப்போது உதய கம்பன்வில கிட்டத்தட்ட மிரட்டுகிறார். அப்படியாயின் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்பை நோக்கி அவர்கள் நகருகிறார்கள். பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பதெல்லாம் ஒருவேளையில் அனுரகுமாரவை தீர்த்து கட்டுவதற்கான முடிவு ஏதோ ஒரு நாடு எடுத்து விட்டதா என்கின்ற சந்தேகம் வலுக்கின்றது. அவ்வாறான ஒரு பின்தளத்தில் இவ்வாறான ஒரு உசார் நிலை வருமாக இருந்தால்தான் அவர்களால் இப்படி கதைக்க முடியும். அன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர், ஒரு குறிப்பிட்ட காலத்தின் முன்னர் SLPP என்கின்ற கட்சி உதயமாகியது. அது தன்னெழுச்சியாக வெளிப்பட்டது. அதன் பின்னர் ஒரு தேர்தல் வந்தது. இப்போது ஐக்கிய தேசிய கட்சி ஒன்று திரண்டு இருக்கின்றது. சஜித்தும் செல்லவில்லை, நாமலும் செல்லவில்லை. ஆனால் அவருடைய வாழ்த்துக்கள் சென்றிருக்கின்றது. எதிர்கட்சிகளை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நாடு ஓரணியில் அணி திரட்டி இருக்கின்றது. அப்படியாயின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் தான் பொதுஜன பெரமுன கட்சி புதிதாக புனரமைக்கப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட காலத்தின் முன்னர். அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் இப்போது இந்த விடயம் இவ்வாறு இருக்கின்றது. எனவே இலங்கையில் ஏதோ ஒரு அசாதாரண நிலை உணரப்படுவது மட்டும் திட்ட தெளிவாக தெரிகின்றது. அப்படி இல்லாது விட்டால் உதய கம்பன்பில போன்றவர்கள் இவ்வளவு தைரியமாக வெளிப்புறத்தில் வந்து ஒருபோதும் கதைக்க மாட்டார்கள். அவர் கதைக்கிறார் என்றால் அதன் பின்னணியில் பெரும் நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. இந்த காணொளியை புலனாய்வு அதிகாரிகள் அடங்கலாக அரசின் முக்கிய அமைச்சர்கள், பொறுப்பானவர்கள் பார்ப்பார்களாக இருந்தால் இந்த அரசு நீண்ட காலம் நீடிக்கும். அல்லது உதாசீனம் செய்வார்களாக இருந்தால் இந்த அரசினுடைய காலம் மிகவும் குறுகியதாக இருக்கின்றது என்பதுதான் இந்த செய்தியினூடாக கூறக்கூடிய தகவல். காரணம் என்னவென்று சொன்னால் உதய கம்பன்பில கிட்டத்தட்ட ஒரு கட்டியக்காரன் போன்றவர். அவர் கூறுகின்ற கருத்தில் பல மர்மங்கள் இருக்கின்றது. இவ்வளவு காலமும் நடுநடுங்கிக் கொண்டிருந்த உதய கம்பன்பில இன்று தைரியமாக பேசுகிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு பெரும் செய்தி இருக்கின்றது. இந்த செய்திகளை முறையாக புலனாய்வுத்துறையும் பாதுகாப்பு அமைச்சும் கையாளுமாக இருந்தால் நாட்டினுடைய நீண்ட அரசியலுக்கு வழிவகுக்கும். அவ்வாறு இல்லாமல் வளமை போன்று JVP அல்லது NPP நினைப்பது போன்று நாங்கள் நினைப்பதுதான் சரி, நாங்கள் சொல்வதுதான் சரி, எங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்றால் உங்களுடைய காலம் மிகவும் குறுகியதாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது என்கின்ற தகவலை கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.